ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இன்ப நாமத்திலே வாழ்த்துக்கள். பெந்தெகோஸ்தே பெருவிழா வருகிற மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட இருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவர் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை, அற்புதத்தை, புதிய இருதயத்தை தேவன் கொடுக்க இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, சென்னையில் 10 டயசிஸ்கள் ஒன்றாக இணைந்து 10 தலைவர்கள், டயசிஸ் தலைவர்கள், பிரசிடென்ட் ஒன்றாக இணைந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மாபெரும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நானும் அருமையான போதகர் எடின்பரோவும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கி நடத்த தேவன் ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த கூட்டத்தில் அநேக மூத்த போதகர்கள் காஞ்சிபுரத்திலும், செங்கல்பட்டிலும், சென்னையிலோட தாம்பரத்திலும், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து எல்லா டயசிஸ்கள், சென்ட்ரல் டயசிஸ் அத்தனை பேர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய மாபெரும் திருவிழாவை கொண்டாட இருக்கிறார்கள். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 4500 வருஷங்களாய் கொண்டாடப்படுகிற ஒரு மாபெரும் பண்டிகை ஷாவுட் என்று சொல்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் அந்த பெந்தெகோஸ்தே பரிசுத்தவன் அபிஷேகம் அந்த சீஷர் மேல் ஊற்றப்பட்டதை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். அதே போல அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து வந்த பிறகு 50வது நாள் மவுண்ட் சீனாயில் மோசேவுக்கு கர்த்தர் தேவன் தரிசனங்களை கொடுத்து, கற்பனைகளை கொடுத்து தேவன் வழி நடத்தினார் என்பதை வாசிக்கின்றோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற நாட்களில் ஆண்டவர் இது வெறும் பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு மாத்திரம் உரிமையானது அல்ல, ரோமன் கத்தோலிக் சபைகளுக்கும் புராட்டஸ்டன்ட் சபைகளுக்கும் கர்த்தர் இந்த நாளை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அன்றுதான் எவாஞ்சலிசம் பிறந்தது. பர்த்டே ஆஃப் சர்ச்சஸ் என்று சொல்வார்கள். அன்றுதான் சபை பிறந்தது. ஆனால் இந்த நாளை நீங்கள் விமர்சையாய் கொண்டாடும்படியாய் அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த நாளை 1700ஆம் வருஷங்களில் இங்கிலாண்டில் பிட் சண்டே அவர் வெள்ளை ஆடைகளை அணிந்து எல்லா இடங்களிலும் ப்ரொசஷன் போனார்கள். அது மாத்திரமல்ல, பார்க்கும் பொழுது அங்கே செய்மூர், பிறகு பீசாக் வில்லேஜ், அங்கே எல்லா இடங்களிலும் இந்த பண்டிகை 1900 வருஷங்களிலே கொண்டாடப்பட்டு அங்கே அத்தனை பேரும் பரிசுத்தான அபிஷேகத்தோடு கூட அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்பதை வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் இந்த வருஷம் காஞ்சிபுரத்தில் நடக்கிற இந்த அருமையான திருவிழாவில் தலைமை தாங்கி நடத்துகிற அருமையான பாஸ்டர் ஃப்ரெடி, பாஸ்டர் மனோவா, பாஸ்டர் ஜோஷுவா, பாஸ்டர் ஜூதா மற்றும் எல்லா மூத்த தலைவர்களையும் நாம் கனப்படுத்துவோம். தேவன் தாமே பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.